அமெரிக்கா தொடர்ந்து ஈரானை நிலைக்குலை செய்ய வைத்தது போல அமெரிக்காவுக்கு தக்க பாடம் புகட்டுவேன் என்ற ஒரு நிலையில் ஈரான் தொடர்ந்து போர் பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய நிலையில் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகின்றது. அதை பற்றி விவரங்கள் கூறுங்கள். ஈரானை பொறுத்தவரை தொடக்கத்திலேயே கூறியிருந்தது, தங்கள் நாட்டின் மீது அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும். அமெரிக்க படைத்தளங்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் தாக்குவோம் என்று ஆரம்பம் முதலே கூறி வந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் முதன்முறையாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடங்கியது. ஆனால் அமெரிக்கா இந்த தாக்குதலை முதலில் தொடங்கவில்லை. இஸ்ரேல் மூலமாக இந்த தாக்குதலை தொடங்க வைத்தது. இது விதிமுறைகளுக்கு மாறான செயல், விதிமுறைகளை மீறிய செயல் என்று உலக நாடுகளை கண்டித்து வருகின்றன. அந்த வகையில் ரஷ்யாவும் சீனாவும் இந்த கண்டனம் தெரிவித்திருப்பது, வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்திருப்பதுடன் ஈரான் நிலைப்பாட்டை, ஈரானின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஆதரித்து இருக்கின்றன. அமெரிக்கா தேவைப்பட்டால் தரைவழி தாக்குதல் கூட நாங்கள் செய்ய தயாராக இருப்போம் என அறைகோள் விடுத்திருப்பது ஈரானுக்கு பெரும் சவாலாக இருக்குமா? அமெரிக்காவில் எப்போது தரைவழி தாக்குதலை தொடங்கும் என்றுதான் ஈரான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஏவுகணைகள் மூலமான தாக்குதல்கள் தான் நடைபெற்று வருகின்றன. ஈரானை பொறுத்தவரை அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கும் பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சைப்ரஸ், லெபனான், ஜோர்டான் என்ற 12 நாடுகளை குறிவைத்து தாக்கி வருகிறது. ஒரே நாளில் 1250 இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்திய போதும் ஈரான் 12 நாடுகளை நிலைகுலைய வைத்திருக்கிறது. துபாயில் விமான நிலையம் முற்றிலுமாக செயலிழந்து ஸ்தம்பித்து விட்டது. அபுதாபி பற்றி எரிகிறது. அதே போல் சவுதி தலைநகரம் ரியாத்தில் எண்ணெய் கிடங்கு மீது ஏவுகணை ஏவப்பட்டு அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக ஈரான் உலக நாடுகளுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தினால்தான் அமெரிக்காவை உலக நாடுகள் கண்டித்து நிர்பந்திக்கும் என்ற ராஜதந்திரத்தையும் கையாண்டு ஹார்மூஸ் ஜலசந்தியை, அதாவது ஹார்மூஸ் நீரிணை, ஹார்மோஸ் ஸ்ட்ரைக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களை தாக்குவோம் என்றும் அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் டன் கணக்கில், அதாவது கோடிக்கணக்கான டன் கணக்கிலான கச்சா எண்ணெய் தேங்கி நிற்கிறது. இது மிகப்பெரிய சவாலை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும், பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும். இந்த நிலையில் தரைவழி தாக்குதலை தொடங்குகிறேன் என்று இவர் அறிவித்திருக்கிறார். 3 நாட்களாக தொடர்ந்து சல்லடையாக நுழைத்தது போல் ஈரானை தாக்கி வரும் அமெரிக்கா ஏன் இன்னும் தரைவழி தாக்குதலை தொடுக்கவில்லை? இப்போது தரைவழி தாக்குதலை இறங்கப் போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் என்றால் ஈரான் இன்னும் வலுவாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே தரைவழி தாக்குதலில் அமெரிக்கா இதுவரை எந்த நாட்டிலும் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. வியட்நாம் போராகட்டும், ஆப்கானிஸ்தான் போராகட்டும், ஈராக் போராகட்டும், தரைவழி தாக்குதலில் அமெரிக்கா எந்த காலத்திலும் வெற்றி பெற்றது கிடையாது. 3 நாட்கள் 4 நாட்கள் கூட அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது. 6 லட்சம் பேர் மட்டுமல்ல, வீட்டுக்கு வீடு அங்கே ட்ரோன் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல்களும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அதோடு அமெரிக்காவின் அனைத்து நகர்வுகளையும் எந்தெந்த இடத்தில் பேட்ரியாட் மிசைல்ஸ் வைத்திருக்கிறது, எந்தெந்த இடத்தில் தரைப்படை தாக்குதலுக்கான வீரர்கள் இறங்குவார்கள், பாராசூட்டில் எங்கிருந்து இறங்குவார்கள் என்ற அனைத்து விவரங்களையும் சீனாவின் தனியார் ஏஜென்சி வெளிப்படையாகவே அந்த சேட்டலைட் பிக்சரை வெளியிட்டுவிட்டது. இதனால் அமெரிக்கா தரைவழி தாக்குதலை எப்போது தொடங்கும் என்பதுதான் ஈரான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு சரியான சம்மட்டி கொடுக்க, நேரடியான சம்மட்டி அடி கொடுக்க. இதுவரை அமெரிக்க படைத்தளங்கள் இருந்த நாடுகள் மீதுதான் தாக்குதல் நடந்தது. இப்பொழுது அமெரிக்காவுக்கே நேரடியாக சம்மட்டி அடி கொடுக்க வீட்டுக்கு வீடு தயாராக இருக்கிறார் ஈரான் என்பதுதான் யதார்த்தமான நிலவரம். இப்போ சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு குரல் கொடுத்திருப்பதன் பேரில் இன்னும் வீரியம் அடையும். இது உலக போருக்கான ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழும்பி இருக்கின்றது. இது உண்மையா? நிச்சயமாக உலகப்போர் தற்போதைக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஈரானிலே அமெரிக்காவிற்கு போருக்கான வெறிக்கு முடிவு கட்டப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது சீனாவும் ரஷ்யாவும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நேரடியாக போரில் இறங்கப் போவதாக அறிவிக்கவில்லை. அதே போல அமெரிக்காவின் தலைமையிலான வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகளின் கூட்டணி, அதாவது நேட்டோ என்று சொல்வார்கள், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள், அந்த நேட்டோ நாடுகள் கூட இப்போ அமெரிக்காவிற்கு உதவியாக முன்வரவில்லை. உதாரணமாக ஏற்கனவே 50 ஜெட்டுகளை அனுப்பி வைத்தது இங்கிலாந்து, பிரிட்டன், UK. ஆனால் சைப்ரஸ் நாட்டில் உள்ள
இங்கிலாந்தின் இராணுவ தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை ஏவி கடுமையாக தாக்குதல் நடத்தியை அடுத்து மறுநாளே இன்று பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் இந்த போரில் ஈடுபட மாட்டோம் என்று கூறிவிட்டார். ஜெர்மனியிலிருந்து அவரும் வெளியுறவு அமைச்சர் அவரும் வேட்வெல் அவரும் என்ன சொல்லியிருக்கிறார், தொடர்ந்து ஈடுபட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். எனவே அமெரிக்க கூட்டணி நாடுகளும் இந்த போரில் ஈடுபட போவதில்லை என்று தெரிவித்து விட்டன. இதற்கு காரணம், அந்த கூட்டணி நாடுகள் போரில் இறங்கினால் நாங்களும் இறங்குவோம் என்று ரஷ்யாவும் சீனாவும் மறைமுகமாக விடுத்துள்ள எச்சரிக்கை தான் ஈரானுக்கு தந்திருக்கும் ஆதரவு. இப்போது பிரிட்டனும் பின்வாங்கிவிட்டது, ஜெர்மனியும் பின்வாங்கிவிட்டது. இந்த நிலையில் உலகப்போர் வர வாய்ப்பில்லை. ஆனால் தரைவழி தாக்குதலை தொடங்கினால் அமெரிக்காவிற்கு கடுமையான அடி கிடைக்கும் என்பது மட்டும் நிச்சயம். வடகொரியா அதிபரும் தேவைப்பட்டால் ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்படும் என அறிவித்திருப்பது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகின்றது. இது அமெரிக்காவுக்கு பின்னடைவா அல்லது ஒரு மோதி பார்க்கலாம் என்ற ஒரு வெளிப்படை தன்மையை மற்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்று காட்டக்கூடிய ஒரு சூழலா? வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன் பொறுத்தவரை அமெரிக்காவிற்கு எதிராக அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார். நாங்கள் வெள்ளை மாளிகை, பென்டகன், அமெரிக்காவின் முக்கிய இடங்களில் குறிவைத்து நாங்கள் ஏவுகணை நிறுத்தி வைத்திருக்கிறோம். எங்கள் மீது கை வைத்தால் அந்த ஏவுகணைகள் அங்கே நோக்கி பாயும். இதனால் வடகொரியாவிற்கு எத்தகைய இழப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லி கிம் ஜாங் உன் தொடர்ந்து சவால் விட்டு வருகிறார். ஏற்கனவே அவர் இதனை அறிவித்திருந்தார். ஆனால் அமெரிக்கா கிம் ஜாங் உன்னை தொட மறுக்கிறது. ஏனால் கிம் ஜாங் உன் எதையும் செய்து விடுவார், எதற்கும் கவலைப்பட மாட்டார் என்று அமெரிக்கா கருதுகிறது. எனவே வடகொரியா கொடுத்திருக்கும் ஆதரவு என்பது, ஈரானுக்கு கொடுத்திருக்கும் ஆதரவு என்பது மிக வலுவான ஒரு ஆதரவு. ஆனால் ஆயுதங்களை எப்படி அனுப்ப முடியும் இந்த போர்ச்சூழலில் என்பதை தெரியவில்லை. எனினும் வடகொரியா கொடுத்திருக்கும் ஆதரவு என்பது மிகப்பெரிய ஆதரவு. அது எந்த அளவுக்கு வடிவம் பெறும், எந்த அளவுக்கு அது நடைமுறைக்கு வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல விஷயங்களில் அவருடைய முனைப்பான செயல்கள் அமெரிக்க மக்களை மனநிலை எப்படி வைத்துள்ளது. குறிப்பாக இந்த எஸ்டிம் ஃபைல்ஸுக்கு பிறகு அவர் இந்த பிரச்சனை திசை திருப்புவதற்காக ஈரான் மீது இது போன்ற ஒரு அதிபயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி இதை மறைப்பதற்காக பார்க்கின்றார்களோ என்ற ஊடக வாயிலாக பல பேர் இதை குற்றம் சாட்டுகின்றார்கள். அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்காவிற்கு பல்வேறு நோக்கம், மேற்கு ஆசியாவில் பல்வேறு நோக்கங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் எப்ஸ்டின் ஃபைலை திசை திருப்புவதும் ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடிப்பது போன்று நினைத்து கொண்டு ட்ரம்ப் இந்த போரில் இறங்கி இருக்கிறார். ஆனால் அமெரிக்காவிலேயே இதற்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனமும் ஐபோஸ்ட் என்கிற முதலீட்டு நிறுவனமும் சேர்ந்து இது தொடர்பாக ஒரு கருத்து கணிப்பை நடத்தினார்கள். அந்த கருத்து கணிப்பில் 70% பேர் இந்த ஈரானுக்கு எதிரான போரை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்திருப்பதை அவர்கள் ஏற்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். 30% பேர் மட்டுமே அதற்கு ஆதரவாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ட்ரம்ப் சார்ந்த கட்சியான குடியரசுக் கட்சியிலேயே 40% பேர் தாங்கள் அன்ஷூர், அதாவது எதையும் நாங்கள் சொல்ல முடியல என்ற நிலைமைக்கு தான் அவர்கள் இருக்கிறார்கள். குடியரசுக் கட்சியிலேயே 40% பேர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் அமெரிக்க மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நேற்று நியூயார்க் நகரில் ஈரானை விட்டு வெளியேறு, ஈரான் மீது போர் தொடுப்பதை திரும்பப் பெறு என்று சொல்லி வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டமும் பேரணியும் கருப்பு உடை அணிந்து நடத்தியிருக்கிறார்கள் என்பதும் நாம் கவனிக்கத்தக்கது. மேலும் இங்கே அமெரிக்க வீரர்களின் பிணங்கள் இங்கிருந்து செல்ல 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 இந்த எதிர்ப்பு மேலும் மேலும் கடுமையாகும் என்பதுதான். மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார்னா, இன்னும் கடுமையான தாக்குதல்களை நாங்கள் தொடுக்க நேரிடும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இதுவரை சல்லடையாக ஏவுகணைகளையும் வெடிமருந்துகளையும் தாக்குதல் நடத்தியும் கூட ஈரான் இன்றும் நிலை பெற்று நின்று எதிர்த்து கொண்டிருக்கிறது என்று அமெரிக்காவை ஒப்புக்கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஈரான் அமெரிக்காவினுடைய உச்சக்கட்ட போரின் காரணமாக பொருளாதார நெருக்கடி உலக நாடுகள் அளவில் வரும் எனவும் கச்சா எண்ணெயின் விலை கணிசமாக உயரும் எனவும் கூறப்படுகின்றது. அது எந்த அளவிற்கு கொண்டு போய் நம்மளை வைக்கும் என்பது குறித்து பல நிபுணர்கள் தொடர்ந்து விவாதித்து வருகின்றனர். பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் கடுமையாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு உரிய தீர்வு பல நாடுகள் தீர்வு காணுமா? நிச்சயமாக மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். குறிப்பாக ஹார்மஸ் ஜலசந்தியை மூடிவிட்டால் கச்சா எண்ணெய் விலை தற்போது 13% உயர்ந்திருப்பதாக கூறுகிறார்கள். இது நிச்சயமாக 60-70% தாண்டிவிடும். போர் நீடிக்க இது 100%, 120% எட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இந்த போரில் $20 பில்லியன் அமெரிக்கா இறக்கியிருப்பதாக அல் ஜசீரா என்கிற தொலைக்காட்சி
அமெரிக்க நிபுணர்களிடம், அமெரிக்க வல்லுநர்களிடம் ஆலோசனை கேட்டு அவர்களிடம் கருத்தை கேட்டு வெளியிட்டிருக்கிறது. இப்பொழுது $20 பில்லியன் இழப்பையும் அமெரிக்கா சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த $20 பில்லியன் யாருக்கு போகும் என்றால் அமெரிக்காவில் உள்ள ஆயுத முதலாளிகளுக்கு போகும். அங்கே தனியார் நிறுவனங்கள் தான் ஆயுத உற்பத்தி செய்கின்றன. குறிப்பாக யூதர்கள் அதிக அளவில் அந்த உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த $20 பில்லியன் பணம் அமெரிக்க அரசாங்கம் செலுத்தும், அமெரிக்க மக்கள் வரி பணத்தில் செலுத்தும். அது அங்குள்ள ஆயுத முதலாளிகளுக்கு தான் செல்லும். இதனால் அமெரிக்காவிலும் கூட கடுமையான நெருக்கடி ஏற்படும், உலக நாளிலும் கடுமையான நெருக்கடி ஏற்படும். இதனை எதிர்கொண்டு தீர்வு காண வேண்டும் என்றால் உடனடியாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். உலக நாடுகள் அமெரிக்காவை அழுத்தம் கொடுக்க வேண்டும். பொதுப்படையாக நடுநிலை வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டோ அமைதியாக இருக்க வேண்டும் என்று வெறும் வாய் வார்த்தையால் சொல்லிக் கொண்டு இருப்பதால் நமக்குத்தான் பேரிழப்பு. இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்குமே இதனால் பேரிழப்பு ஏற்படும். உடனடியாக போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை உலக நாடுகள் அமெரிக்காவிற்கு நிர்பந்தம் கொடுத்தால்தான் ஓரளவுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் தவிர்க்க முடியும். எப்பொழுதும் அமெரிக்கா தான் தொடர்ந்து பல நாடுகளை அச்சுறுத்துவது, அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக போர் தொடுப்பதாக இருக்கட்டும், உள்நாட்டு விவகாரத்தில் கலந்து அந்த விஷயத்தில் வேறு ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றேன் என்ற அறைகோள் விடுத்து அங்கு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக ஆட்சியை கலைப்பது போன்றவற்றையெல்லாம் நடந்திருப்பதை பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஈரானுடைய பிரச்சனையை பொறுத்தளவு ஈரானையும் அப்படி செய்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஈரான் மிகப்பெரிய அமெரிக்காவுக்கு சவாலாக மாறி இருப்பது என்பது இது அமெரிக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாதான்? நிச்சயமாக ஈரானுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தலாம் என்று அமெரிக்கா நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு பேரமான நிகழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் ஈரான் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். அமெரிக்கா உள்ளே நுழைந்தால் அதை ஓட விரட்டி அடிக்க வேண்டும் என்பது ஈரான் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். பெரியார் முன்பு நடந்த ஒரு சில ஆர்ப்பாட்டங்கள் கூட இப்போது அடங்கிவிட்டது. அவர்களும் ஈரானை பாதுகாக்கும் முயற்சியில் அவர் இறங்கி இருக்கிறதால் அமெரிக்காவின் கனவு இங்கே நிறைவேறாது. காரணம், ஈரான் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். தங்கள் நாட்டு இறையாண்மையை பாதுகாக்கவும் வெளிநாட்டு சக்திகள் உள்ளே ஊடுருவிவிடக் கூடாது என்பதற்காகவும். அமெரிக்கா சொல்வதை கேட்டு உடனடியாக பல நாடுகள் பல ஒப்பந்தங்கள் பல விஷயங்களில் கையெழுத்திட்டிருப்பதையும் அமெரிக்காவுக்கு அடிபணிந்ததையும் நாம் வரலாற்றில் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது அமெரிக்கா ஈரானிடம் அடிபணியுமா? அது போன்ற அடிபணிக்கக்கூடிய சூழலுக்கு மற்ற நாடுகள் எல்லாம் ஆதரவு கொடுத்து ஈரானை மையப்படுத்தி அந்த ஆதரவின் மூலமாக அமெரிக்காவை அடிபணிய செய்யறதற்கான போராயுது. அமெரிக்கா ஈரானை அடிபணிய வைக்க வேண்டும் என்பதற்காக நடத்துகின்ற போர் இது. உலகத்திலே இந்த போருக்காக மகிழ்ச்சி அடையக்கூடியவர் அமெரிக்கருக்கு கூட அல்ல, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தான் இதற்காக மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். தன் வாழ்நாள் லட்சியமான ஈரானை அழித்துவிட வேண்டும் அதற்கான தருணம் இப்போது கிடைத்துவிட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இஸ்ரேலும் இப்போது அழிந்து கொண்டிருக்கிறது. டெல் அவீவ், ஹைஃபா போன்ற முக்கிய நகரங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு வருகின்றன. ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஆயுத குழுவினரும் தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் சவால் விட்டிருக்கிறார்கள். நாங்கள் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அனுப்பி கொண்டே இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களை ஒப்புக்கொள்கிறோம். அதே போல் உங்கள் டெல் அவீவ் நகரிலும் ஹைஃபாவில் ஏற்பட்ட சேதங்களை வெளிப்படையாக நீங்கள் அறிவிக்க தயாரா என்ற சவால் விட்டு அவர்கள் ட்ரோன்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நிலைமைதான் அங்கே நீடிக்கிறது. இந்த நிலையில் ஈரான் நிச்சயமாக அடிபணியாது. அவர்கள் ஏற்கனவே அங்கே குழுக்களாக பிரிந்து நின்று ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்துவது எப்படி என்று அமைத்து விட்டார்கள். இவர்கள் IRGC, அதாவது ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு இருக்காங்க இல்லையா, ஈரானிய புரட்சிப்படை, அந்த படை தலைமையகத்தையும் அதன் தலைவரையும் அதன் கட்டுப்பாட்டையும் முழுமையாக தகர்த்து விட்டோம் என்று ட்ரம்ப் நேற்று கூட அறிவித்திருக்கிறார். ஆனால் எங்கிருந்து ஏவுகணைகள் வருகின்றன, எந்த இடத்திலிருந்து ஏவப்படுகிறது என்றதை அமெரிக்காவால் கூட கணிக்க முடியவில்லை. அதனை நிதானித்து எதிர்கொண்டு தாக்கக்கூட முடியவில்லை. எனவே அவர்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்துவிட்டார்கள். ஒரு இடத்தில் தான் நீ தாக்குவாய் என்று ஆங்காங்கே குழுக்களாக பிரிந்து அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதால் தான் இன்னும் அவர்கள் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆட்சி மாற்றம் என்பது, ஈரான் அடிபணிவது என்பது நிச்சயமாக நடக்கப் போவதில்லை. அமெரிக்கா பின்வாங்க வேண்டும். இல்லை என்றால் அமெரிக்காவுக்கும் பேரழிவு தான் ஏற்படும். ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலுடைய அதிபர் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றோம். இஸ்ரேல் தலைவர் இருக்கின்றாரா என்ற கேள்வி ஈரான் தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டது. ஆனால் இன்று அவர் அங்கு பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரடியாக களத்தில் இருப்பதை காண முடிந்தது. இதன் பிறகு ஈரானுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு சில நிமிடங்கள் மட்டும் ஒரு இடத்தில் நின்று போஸ்ட் கொடுத்துவிட்டு காணொலியை எடுத்து வெளியிடுவதால் அவர் அங்கே தைரியமாக நிற்கிறார் என்று கூற முடியாது. இவர் முதலில் சைப்ரஸ் நாட்டுக்கு தப்பி ஓடினார்.
சைப்ரஸிலும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் முடிவெடுத்தவுடன் அங்கிருந்து தப்பி ஜெர்மனிக்கு போனார். இப்பொழுது இங்கே வந்து பார்வையிடுகிறார் என்று கூறுகிறார்கள். அது ஒரு சில நிமிடங்கள் தான், ஆனால் அவர் பதுங்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை.